உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சிக்கு தந்தையர்கள் நாங்கள் மிகுந்த அன்புடன் வருக என்று வரவேற்கின்றோம். நாம் கடந்த வாரத்திலே யார் பெரியவர் என்று இரண்டாவது முறையாக தன்னுடைய பாடுகளை இயேசு முன்னறிவித்த பொழுது சீடர்கள் தங்களுக்குள் யார் பெரியவர் என்று பேசியதை குறித்து இயேசுவினுடைய பதில் மொழியை, படிப்பினையை நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் பலவற்றை ஆண்டவர் இன்றைக்கு கற்றுத்தருகிறார். இன்றைய நற்செய்தி பகுதி நமக்கு 2 பத்திகளாக தரப்படுகிறது. முதல் பத்தி, இயேசுவின் பெயரால் பேயோட்டியவர்களை சீடர்கள் தடுக்க ஏன் அவர்களை தடுக்கிறீர்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு அறிவுரை சொல்லுகிறார். இரண்டாவது பகுதி நமக்கு சில கடினமான போதனைகளை ஆண்டவர் சொல்வதாக அமைகிறது. இதில் இளையலுடைய இலக்கிய சூழலுடன் பார்க்கும்போது இதற்கு முந்தைய பகுதியில் யார் மிக பெரியவர் என்ற ஒரு கேள்வி, அதை தொடர்ந்து இப்போ யார் நம்மை சார்ந்தவர், யார் நம்மை சாராதவர், அந்த ஒரு கேள்விக்கு விடையளிப்பதாக முதல் பகுதியும், இரண்டாவது பகுதி பாவத்தில் விளைச்சத, குறிப்பாக சின்னஞ்சிறியவர்களுக்கு எதிரான பாவம். அப்போ சின்னஞ்சிறியவர் என்பது அந்த குழுவில் இல்லாதவர்களையும் குறிப்பதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் இலக்கிய சூழல் பார்க்கும்போது நம்மை சார்ந்தவர், நம்மை சாராதவர். அப்போ நம்மை சார்ந்தவர் சாராதவர் பற்றி அந்த குறிப்பு இயேசுவை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டுமே தவிர அவர் ஆற்றுகிற வல்ல செயலை மையப்படுத்தியதாக இருக்கக்கூடாது என்பது நம்முடைய முதல் புரிதலாக இருக்கலாம். இந்த முதல் பகுதியை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 2ஆம் பகுதிக்கும் முதல் பகுதிக்கு இடையில அந்த முடிகின்ற வசனம் 37ஆம் வசனம் தொடங்கும் பொழுது அதற்கு முன்னாடி இருக்கிற வசனம் 37ஆம் வசனம், இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்கிறவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு சொல்லி முடியும். இந்த யார் பெரியவர், அதுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற விளக்கம். அதன் பிறகுதான் அந்த இயேசுவின் பெயரால் பொய் போட்டுகிறவர், அதில் நடக்கிற சூழ்நிலை நம்ம பத்தி பார்ப்போம். அதன் பிறகு 2வது பகுதி தொடங்கும் பொழுது இச்சிறியோரில் எவரையாவது பாவத்தில் விழச் செய்தால், இந்த 2 பத்திகளுக்கு முன்னாடி தான் இன்னைக்கு முதல் பகுதி அமைந்திருக்கிறது. அப்ப பேய் ஓட்டும் பொழுது ஏன் அந்த சீடர்கள் வந்து சொல்லுகிறார்கள், என்ன காரணத்தினால சொல்றாங்க அப்படின்னு அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இன்னைக்கு நற்செய்தி முதல் பகுதி அதுல இன்னும் நமக்கு தெளிவான அர்த்தத்தை கொடுக்கும். பல விஷயங்கள் இன்னைக்கு உண்மையாலுமே இந்த நற்செய்தி வந்து நம்மளை கொஞ்சம் சிந்திக்க அழைக்கிறது. அதான் சொல்லுவாங்க, ஏதோ சீடர்கள் என்பதவர்கள் அப்படியே ஒரு பெரிய புனித வாழ்க்கை முழுமையாக அப்படின்னு இல்லை, எல்லாம் பலகீனமானவர்கள். மனித குலத்தில் இருக்கிற சிக்கல்கள்லாம் அவங்களுக்குள்ள இருந்தது. அப்போ சீடர்களுடைய வாழ்க்கை நமக்கு நீங்கள் சொன்ன மாதிரி மார்க் ரொம்ப அழகாக அந்த சீடத்துவத்தை வச்சு கொண்டு போகிறது சீடர்கள் வழியாகவே நமக்கு ஒரு பாடத்தை தரார். ஏன்னா இப்போ மார்க்லேயே நம்ம முன்னாடி படித்தோம் 9:18 சீடர்களால் பேய் ஓட்ட முடியவில்லை அப்படின்னு வந்திருக்கு. அப்போ தங்களால் முடியல, ஆனால் இன்னொரு ஆள் ஓட்டுறாரு அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஒரு விதமான ஒரு புரிதல். அவங்களுக்கு பொறாமையாக இருந்திருக்கலாம், தங்களுக்குள்ள போட்டி இருந்த மாதிரி அடுத்தவங்களோட இருக்கலாம். இந்த மாதிரியான சூழ்நிலையில் எப்படி இதை இயேசு அழைத்து செல்கிறார், இந்த மனநிலையோட மற்றவங்களை பிரித்து பார்க்குற ஒரு எண்ணம் கொண்டவர்களை இயேசு வந்து என்ன பாடம் கற்றுத்தராருங்கிறது தான் இன்னைக்கு ஒரு நற்செய்தியாக நம்ம பார்க்க முடியுது. நீங்கள் சொன்னதனுடைய ஒரு 2 விளக்கம் தான். ஒன்று வந்துக்கிட்டு அவங்களுக்கு இருந்த பொறாமை. அதனால தான், ஏன்னா நம்மளால செய்ய முடியல. நீங்க சொன்ன அந்த 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நம்மளால செய்ய முடியல, அவனால செய்ய முடியும். இயேசு கூட இருந்த நம்ம இவர்கிட்ட இருந்து நம்ம வாங்கினது நம்மளால செய்ய முடியல, இயேசு கூட இல்லாத ஒருத்தர் செய்யறானே அப்படின்ற ஒண்ணு. இப்ப யார் பெரியவனு தனித்துவமா இருந்து இப்ப இவங்களுக்குள்ளார நம்ம செய்ய வேண்டியதையா இன்னொருத்தன் சேராம பாரியா அப்படின்னு அந்த ஒரு பொறாமை. இன்னொன்னு சகிப்புத்தன்மை இல்லை. சகிப்புத்தன்மை இல்லைன்னா ஆண்டவரே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, ஆண்டவரே அவன் நம்ம கூட்டத்தை சேராதவன், அவன் நம்மால் இல்லை. இன்னைக்கு சொல்ற வார்த்தை தானே, அவன் நம்மால் இல்லை சாமி அப்படின்றது. அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மால் இல்லை, நீ யாருடைய ஆள், நான் ஏசுனா சாமியார், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. மார்க் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்களிலே இயேசு 12 பேரை அழைத்து திருத்தூதர்களாக நியமித்தார் என்று பார்க்கிறோம். அவர்களை அவ்வாறு நியமிக்கிற பொழுது அவர்களுக்கு 3 வகையான பணிகளை அவர்களுக்கு கட்டளையிட்டார். முதலாவதாக தம்மோடு இருக்கவும், 2வது நற்செய்தி பறைசாற்ற அனுப்பப்படவும், 3வது பேய்களை விரட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர்களை அவர் ஏற்படுத்தினார். இதில் 3வதாக வருவது பேய்களை விரட்டுவது என்பதாகும். ஆண்டவர் இயேசு இறையாட்சியை பற்றி போதிக்கிறார். இறையாட்சியினுடைய விழுமியங்கள், மதிப்பீடுகள், அவற்றை அவருடைய ஓமைகள், அவருடைய அறிவுரைகள், அவருடைய வாழ்வு,
அவருடைய அணுகுமுறைகள் அனைத்தும் நமக்கு கற்றுத்தருகின்றன. அது அன்பு, உறவு, மன்னிப்பு, பகிர்வு என்று மிக உயர்ந்த நல்ல பண்புகளாக அமைந்திருக்கின்றன. ஆனால் பேயாட்சி என்பது இவற்றுக்கெல்லாம் எதிராக, இவற்றுக்கெல்லாம் மாற்றாக அது அமைந்திருக்கிறது. அது தனி மனிதனையும் மனித குலத்தையும் கெடுக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. விவிலியத்திலே பேயை பற்றி நாம் தொடக்க முதலே பார்க்கிறோம். ஒரு தெளிவான வரைபடம் என்பது நமக்கு எசாயா 14ஆம் அதிகாரம் 12 முதல் உள்ள வசனங்களிலே சுட்டி காட்டப்படுகிறது. ஏனென்றால் கடவுளுடைய பரம வைர எதிரி பேய். கடவுளுடைய மகனே உடலெடுத்து பூமிக்கு வந்திருக்கிறார். இந்த பேய் பல்லாயிரம் ஆண்டுகளாக மனித குலத்தை வஞ்சிக்க அது நினைக்கிறது. கடவுளுடைய மகனே வந்திருக்கிற பொழுது இவரை வெற்றி கொண்டு விட்டால் நாம் கடவுளுக்கு இணையாக வலப்புறத்திலே, கடவுளுக்கு மேலாக உயரத்திலே போய் உட்கார்ந்து விடலாம் என்கின்ற அதனுடைய ஆசை அது அங்கே விஞ்சி நிற்கிறது. ஆகவேதான் இந்த போதனையில் ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். பேயை விரட்டுவது, கடவுள் ஆட்சியை நிறுத்துவது. ஆகவேதான் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருந்தார். சீடர்களும் பயிற்சிக்காக அனுப்பப்பட்ட பொழுது அவர்கள் பேய்களை விரட்டி இருந்தார்கள். அந்த அனுபவத்தை வென்று பெரும் மகிழ்வோடு பகிர்ந்து கொண்டார்கள். அது அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் தந்தது. அப்பொழுதும் இயேசு கொஞ்சம் அவர்களை அடக்கி வாசிக்க சொன்னார். இப்பொழுது இவர்கள் செய்ய வேண்டிய அந்த வேலையை, இவர்கள் இறையாட்சியை பறைசாற்றி பேய்களை விரட்ட வேண்டிய வேலையை இன்னொருவர் செய்து கொண்டிருக்கிறார் என்று யோவான் இயேசுவிடத்திலே ஒரு புகாராக சொல்லுகிறார். இயேசு அந்த பிரச்சனையை அழகாக டீல் பண்ணுவதுதான் இன்றைய முதல் பகுதி. இதில் யோவான் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முந்தைய பகுதியில் தோற்றம் மாறுதல் நிகழ்வில் யோவான் அங்கே கூட இருக்கிறாரு. அப்போ இயேசுவோடு இருப்பதையும் இயேசுவோடைய மாட்சியில் பங்கேற்பதை ஒரு தனிப்பட்ட தன்னுடைய ஒரு உரிமையாக அவர் கருதி இருக்கலாம். அந்த ஒரு நிலையில் தான் அவர் அந்த உரிமை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியவில்லை. இன்னொன்று, முதல் அவர் போதகரே என்று கூப்பிடுறாங்க. இதுக்கு முந்தைய பகுதியில் நம்ம பார்க்குறோம் பேதுரு இறை மகனை அறிக்கையிடுறா. அடுத்து தோற்றம் மாறுதல் நிகழ்வுகளை நாம் பார்க்குறோம். அவங்க நேருக்கு நேராக இயேசுடைய மாட்சியை பார்க்குறாங்க. ஆனால் இந்த தவறான புரிதல் இருக்க தான் செய்யுது. அவரை ஒரு ரபி போதகர் நிலையெல்லாம் பார்க்குறாங்க. அது போதகர்ன்ற ஒரு அழைப்பு சொல்லாக பார்க்கலாம். அல்லது இன்னொரு பக்கம் அவருடைய மார்க் நட்சத்திரத்தை உரித்தான நிலையில் சீடர்கள் முழுக்க முழுக்க தவறாக இயேசுவை புரிந்து கொண்டார் என்பதை பார்ப்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். மூன்றாவதாக, நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் அப்படின்னு இயேசுடைய பதிலிருப்பாக இருக்கிறது. அதுக்கு முன்னால் இயேசு தடுக்க வேண்டாம் என்று உடனடியாக சொல்கிறார். இப்போது இதை எங்கே பார்க்கிறோம்? இதில் ஒரு செய்தியாக நம்ம பார்ப்பது, இங்கே வல்ல செயல் நடத்தப்படுவதுதான் முதன்மைப்படுத்தப்பட வேண்டுமே தவிர யார் செய்கிறார் என்பது முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் இல்லை. அதே வேளையில் இயேசுடைய பெயருக்கு ஒரு ஆற்றல், முதல்ல இயேசு ஆற்றல் கொண்டிருந்தார். அடுத்து இயேசு ஆற்றல் கொடுக்கப்பட்டவர் ஆற்றல் கொண்டிருந்தார்கள். இப்போ மூன்றாவது நிலையில் இயேசுடைய பெயருக்கு ஆற்றல் இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது திருத்துதர் பணிகள் அல்லது அந்த தொடக்க சமூகத்துடைய வாழ்க்கை நிலை இன்னைக்கு வர ஆரம்பிக்குது. இயேசுடைய இல்லாத நிலையில் இயேசுடைய பெயராலும் அங்கே வல்ல செயல் நடத்தப்பட முடியும். செயலா செயல்படுத்துபவரா, இது ரெண்டுத்துமே நிறைய வித்தியாசம் இருக்குது. அதாவது பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்லுவார், செய்தியா செய்தியை கொடுப்பவரா, அந்த செய்திக்கு தான் முக்கியத்துவம். அதே போங்க செய்கின்ற வல்ல செயல்களுக்கு முக்கியத்துவம் தானே தவிர இந்த சீடர்கள் எதை பார்த்தார்கள்? அவர் செய்த செயலை பார்க்கவில்லை, செய்த நபரை பார்த்தார்கள். அதை நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா? அப்போ அதுதான் உங்களுக்கு பிரச்சனையே. அப்போ ஒரு வல்ல செயல் நடந்திருக்குது, அதுவும் இயேசுவின் பெயரால் செய்கிறார். எப்படி அவரால் செய்ய முடியும்? நம்மால செய்ய முடியாத காரணம் எப்படி அவரால் செய்ய முடியும் என்று செயல் செய்பவரை பார்த்தார்களே தவிர அந்த வல்ல செயலை அவர்கள் பார்க்கவில்லை. நான் பல நேரம் இயேசுவோடு இருந்தப்போ கூட இயேசுனுடைய வல்ல செயலை புரிந்து கொள்ளவில்லை. அதான் நம்ம பல இடங்கள்ல பார்க்குறோம். அப்போ இயேசுவோடு இருக்கிறப்பே புரிஞ்சிக்காதவங்க இன்னொருத்தங்க இயேசுவோடு இராதவர் செய்கின்ற செயலை புரிந்து கொள்வார்களா? அதனால அந்த வருது. ஆனால் இயேசு உடனே சொன்ன பதில், தடுக்க வேண்டாம், ஒன்றும் செய்யாதீங்க, ஒன்றும் செய்யாதீங்க அவரை. ஏன்னா இயேசுனுடைய மொழி நம்முடைய மார்க்கெட் செய்தியும் இன்க்ளூசிவ் லாங்குவேஜ், எல்லாரையும் அரவணைத்து செல்கின்ற மொழி. செயல்கள் முக்கியமே தவிர செயல்படுத்துபவர் அல்ல, இந்த நபர் முக்கியம் அல்ல. அதுமாதிரி யாராக இருக்கணும், நம்ம பங்குல இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், அல்ல சமுதாயத்தில் இருக்கலாம். தனிப்பட்ட விதத்தில் எனக்கு அவர் மேலே புரிதல் இல்லாமல் இருக்கலாம், விரோதம் இருக்கலாம், எதிர்ப்பு இருக்கலாம். ஆனால் அவர் வழியாக ஒரு நல்ல செயல் நடக்குது அப்படின்னா அந்த நல்ல செயலை நான் பாராட்ட வேண்டும். டோன்ட் புட் காட் இன் பாக்ஸ்பாங்கல்ல, கடவுளை சுருக்க பார்க்குறாங்க. இது கடவுளுடைய ஆற்றல் ஏதோ குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும், அல்லது இப்படி தான் அப்படின்லாம் இல்லை. கடவுள் மேலானவர். அதான் சொல்லுவாங்க, உண்மைங்கிறது மனித அறிவுக்கு மேலானது. நம்மளால முழுசாலாம் புரிஞ்சிக்க முடியாது. இது ப்ராக்டிக்கலாக இன்னைக்கு உண்மையாலுமே 2ஆம் வத்திக்கான் சங்கத்திலிருந்து நம்ம திரு அவையினுடைய புரிதலே நிறையா மாறி இருக்குன்னு பார்க்குறோம். அந்த கொள்கை திரட்டில் திரு அவையெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். நம்ம
ஒரு மனிதநேயம் கொண்டு பணி செய்கிறவர்களோட கூட சேர்ந்து செய்யணும்பா. நம்ம திரு அவை நம்ம பல பணிகளில் நம்ம ஏதோ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவருடைய பணி செய்கிற குரூப்போட மட்டும்தான் இல்லை. இன்றைக்கெல்லாம் பாருங்கள், வயநாட்டு சூழ்நிலைகள்லாம் நிறைய இருக்கிறப்ப எல்லாரும் ஓடி போய் உதவி செய்கிறாங்க. அதுதான், ஏன்னா இயேசு அழகாக சொல்கிறாரு, நமக்கு எதிராக இல்லாதவர் நமக்கு சார்பாக இருக்கிறார். சரி, நமக்கு ஆப்போசிட்டான ஒரு ஐடியாவை சொல்கிறாங்க, அல்லது நம்ம செய்கிறது நான் சொல்லி தந்ததுக்கு மாற்றானதை செய்கிறாங்கன்னா அது வேற. ஆனால் நம்மளுடைய இறையாட்சிக்குரிய விஷயம், ஏன்னா கடவுள் அவர்களும் இருக்கிறார். இதுதான் நம்ம புனித பவுல் பிலிப்பியரில் கூட இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி. சிலர் பொறாமையும் போட்டி மனப்பான்மையை கொண்டு கிறிஸ்துவை அறிவிக்கின்றனர், வேறு சிலர் நன்மனதோடு அறிவிக்கின்றனர் அப்படின்ட்டு 1:18 அழகாக முடிகிறாரு. அவர்களது நோக்கம் போலியாக அல்லது உண்மையாக இருக்கலாம், எப்படியும் கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். பவுலடியார் அழகாக சொல்லுவார், படைப்பு முழுவதும் பேறுகால வேதனையுறுகிறது, படைப்பு முழுவதும் மீட்புக்காக ஏங்கி தவிக்கிறது. நாம கத்தோலிக்கர்கள் மாத்திரம் நம்ம தனிமைப்படுத்தி கொண்டு நாம திரு அவை மாத்திரம் ஒதுங்கி கொண்டு நாம இருக்கக்கூடாது. ஆகவே 2ஆம் வத்திக்கான் சங்கத்துல நீங்கள் கோடிட்டு காட்டியது போல திரு அவை நமக்கு அழகான படிப்பினைகளை போதனைகளை தந்திருக்கிறது. பிரிந்த சபையினரோடு நாம உரையாடல் நிகழ்த்த வேண்டும், உறவு வைத்துக் கொள்ளுதல் வேண்டும். பிற மதத்தவரோடு உரையாடல் நிகழ்த்த வேண்டும், உறவு வைத்துக் கொள்ள வேண்டும், இணைந்து பணியாற்ற வேண்டும். நம்பிக்கை இல்லாதவர்களோடும் மாற்று கருத்துக்கள் கொண்டவர்களோடும் நாம் உரையாடல் வைத்துக் கொள்ள வேண்டும். மனிதகுல முன்னேற்றத்திற்காக இணைந்து நாம் பணியாற்றுதல் வேண்டும். மிகவும் குறிப்பாக இன்றைய உலகில் திரு அவை என்கிற ஏடு நாம் இந்த உலகத்துல அரசியல் வாழ்வுல, குடும்ப வாழ்வுல, கலாச்சாரத்துல, பண்பாட்டுல அனைத்திலும் நாம் இறங்கி வேலை செய்தல் வேண்டும். அப்போ நாம ஒத்துப்போவதற்கான காரணிகள் நிறைய இருக்கின்றன. ஒத்துப்போகாத காரணங்கள் 1-2 இருக்கலாம். ஆனால் ஒத்துப்போகிற காரியங்களை நம்ம சேர்ந்து போகலாமே, அதை குறித்து பேசலாமே, அதுல நாம இணைந்து இருக்கலாமே. அதைத்தான் ஆண்டவர் இயேசு அன்றைக்கே சீடர்களுக்கு படிப்பினையாக சொல்லி கொடுத்தார். எப்பா, அவன் என் பேர்ல பணி செய்கிறான், அவன் எனக்கு எதிரி கிடையாது. அவன் இறையாட்சி பணியைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான், வேற லேபல் இல்லை. அவன் நமக்கு மனித குலத்திற்கு எதிரி கிடையாது. மனித நேயத்தோடு நாம் எல்லாம் இணைந்து பணியாற்றுவோம். மனித உலகத்தினுடைய மீட்புக்காக எல்லாரும் இணைந்து பணியாற்றுவோம் அப்படின்னு அழகாக சொல்லிட்டு முத்தாய்ப்பாக இதுல வசனம் 41 ரொம்ப அழகாக அமைகிறது. நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள், அதாவது நீங்கள் இந்த இறையாட்சி பணியை சார்ந்தவர்கள், இந்த மனிதநேய பணியை சார்ந்தவர்கள் என்பதற்காக உங்களுக்கு ஒரு கிணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி ஒரு பெரிய ஆசிரியரையும் ஆண்டவர் அங்கே வைத்து விடுகிறார். முதல் இலக்கிய கூறு மிகைப்படுத்துதல். அதாவது மிகைப்படுத்துதல் வழியாக ஒரு கருத்தை ஒரு அறநெறி ஆசிரியர் முன்மொழிவது. இரண்டாவது ஞான நூட்கள் நாம் பார்க்கக்கூடிய ஒன்றை விட இன்னொன்று நல்லது என்று முன்மொழியக்கூடியது. 2 வழிகளை முன்வைத்து அதில் ஒரு வழியை தேர்ந்து கொள்ள வேண்டும் என்பது இயேசு கற்பிக்கூடிய ஞான நூல் ஆசிரியர் போல இங்கே செயல்படுகிறார். இதன் வழியாக கொடுக்கப்படக்கூடிய ஒரு இறை என்று பார்க்கும்போது சீடருடைய அறநெறி எந்த ஒரு சூழலிலும் சமரசம் செய்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு அறநெறியை இயேசு கற்பிப்பதாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அருட்தந்தையர் குறிப்பிட்டது போல இந்த பகுதி முழுவதுமே சீடத்துவத்திற்கான ஒரு பாடம். இப்போ சீடத்துவம் என்பது அறநெறி வரும்போது சமரசம் செய்து கொள்ளாமல் இருக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த சிறியோர்கள் அப்படிங்கிறது குழந்தைகள் அப்படின்னு சொல்றது கிடையாது. மாறாக லிட்டில் ஒன்ஸ், யாரெல்லாம் கிறிஸ்துவை நம்புகிறார்களோ, யாரெல்லாம் பலவீனர்களோ, யாரெல்லாம் சீக்கிரம் ஒரு விஷயத்தை ஏமாந்துடுறவங்களோ அவங்களையெல்லாம் குறிப்பிடுகின்றார். அற்புதமான அந்த விசாலமான பறந்துபட்ட பார்வை. அதன் பிறகு அப்படிப்பட்டவரை பாவத்தில் விழச் செய்தல். அந்த விழச்செய்தல், அந்த கிரேக்க வார்த்தையில் அவருடைய அர்த்தம் என்னன்னா நம்பிக்கை இழக்கச் செய்தல் அல்லது பாவம் செய்வதற்காக இழுத்தல். அப்படின்னு அவர்களை என்ன செய்ய வேண்டும்? எந்திரக்கல் கட்டி தள்ளுதல். இது அருமையான ஒரு இது. ஏன்னா நமக்கு இந்த காலத்துலலாம் கிரைண்டர்லாம் வந்துருச்சு. அந்த ஆட்டுக்கல் அப்படின்வாங்க, அந்த உரல்ல போட்டு அந்த ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டுறது, அது சாதாரணமா இருக்கும். இது பெரிய கல், அதாவது அது ஒரு மனுஷனால தூக்க முடியாது. அந்த அந்த கழுதையை வச்சு அதை அப்படியே அந்த உரல்ல அந்த அரைக்கின்ற ஒரு இயந்திரம், அப்படிப்பட்ட ஒரு கல்லை குறிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த மிகைப்படுத்துதல். அந்த மிகைப்படுத்தி என்ன காரணத்தை சொல்ல வராங்களோ அது முக்கியம். காரணம் என்ன? அந்த சிறியோரில் அப்படி யாரெல்லாம் பலவீனர்களாக இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் பாவத்தில் விழச் செய்கின்றவர்களுக்கு கிடைக்கப்படுகின்ற தண்டனை, அந்த மிகைப்படுத்தி சொல்லப்பட்ட அந்த கண்ணை பிடிங்கிறது. ஏன்னா இலக்கிய கூறு நீங்க சொன்ன மாதிரி ஒரு இலக்கிய பாணியில் அமைந்திருக்கிறது. இந்த கண்ணை பிடிங்கிறது, காலை பிடிங்கிறது லிட்டரலா சில நேரம் எடுத்துக்கூடாது. ஆனா அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த பலகீனர்களை நாம் பாவத்தில் விழச் செய்கிறோம் என்றால் அதற்குரிய தண்டனை மிக கடுமையானதாக இருக்கும்.
அதை மையப்படுத்தி இந்த இலக்கிய பாணியில கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை. அப்ப நம்ம சீடத்துவ வாழ்க்கை என்பது என்ன? பொறாமை இருக்கக்கூடாது, சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும், பிறருக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும், பிறரை பாவத்தில் விழச் செய்யாத ஒரு நிலையில் இருப்பதுதான் சீடத்துவம் என்பதை மார்க்க நற்செய்தியாளர் இங்க தெள்ள தெளிவா சொல்றார். இது உண்மையிலுமே ஒரு வாழ்க்கை அறநெறியும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி வருது. இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டில் இந்த பகுதி மீண்டும் மீண்டும் நம்ம எல்லாருமே குருக்கள், கண்ணீர்கள், இறைமக்கள் எல்லாருமே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைல்டு செக்ஷுவல் அப்யூஸுங்கிறது ஒரு பக்கம் பயங்கரமாக போயிட்டுருக்கிற நேரம். இது எல்லா இடத்துலையுமே எல்லா தளத்துலையுமே யோசிக்கிறதா இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி வல்னரபிள் அப்படின்னா ஒரு ஒரு சார்புத்தன்மை உள்ளவர்கள். ஏன்னா தங்களால் தாங்களே எல்லாம் செய்ய முடியாத ஒரு உள்ள இருக்கிறவங்களுக்கெல்லாம் சார்போடு இருக்கிறவங்க, அப்போ யாரோ ஒருத்தங்களோட சார்ந்து இருக்கிறவங்க அவங்க அவங்கள மிஸ்யூஸ் பண்ணுற விதம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக போயிட்டுருக்கு. உண்மையிலே நடைமுறையில் இந்த பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சிறியோருக்கு ஒரு பாவத்தில் விழுவதற்கு நம்ம மட்டும் அதுக்கு காரணமே ஆகிடக்கூடாது, தவறான வழியை காட்டிடக்கூடாது, தவறை நம்ம செஞ்சிடக்கூடாது, அல்லது அவங்களை வாழ்க்கையை சீரழிச்சிடக்கூடாதுங்கிறது இன்னைக்கு நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதில் உடலுடைய உறுப்புக்களை வச்சு பேசுகிறத பார்க்குறப்ப இந்த இடத்துல தான் இந்த உறுப்புக்களை கூட நீ சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாரு அப்படிங்கிறது அவர் ஒரு காஸ்ட்லியஸ்ட் சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது எவ்வளோ பெரிய விலை மதிப்பில்லாத ஒரு விஷயம். எதுக்காக? மீட்புக்காக. நம்மளுடைய வாழ்க்கை மீட்பு பெறுவதற்காக எந்த அளவுக்கு கூட எதை கூட இழக்கலாம், உன் உறுப்பையே கூட இழக்கலாம் அப்படின்னு ஒரு உருவகமாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸாஜரேட் பண்ணியிருந்தாலும் லாங்குவேஜ், ஆனால் ஒரு அழுத்தம், அந்த அழுத்தம் கொடுக்கறதுக்காக இயேசு எப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறப்ப நம்ம யோசிக்க முடியுது. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியினுடைய முதல் வசனம் 38வது வசனம், போதகரே அப்படின்னு சொல்லி யோவான் இயேசுவிடத்துல விழிக்கிறார். அப்போ அந்த போதகருக்குரிய ஒரு ஆசிரியருக்குரிய ஒரு குருவுக்குரிய தன்மையில இந்த 2வது பகுதியில இயேசு நல்ல அறிவுரைகளை சொல்லுவதனை நாம் பார்க்கிறோம். மீண்டும் மீண்டும் அழகாக எல்லாரும் குறிப்பிட்டீர்கள். இது ஒரு இலக்கிய பகுதி. இந்த இலக்கிய பகுதியை அதற்குரிய தன்மையோடு புரிந்து கொள்ள வேண்டும், லிட்ரலாக புரிந்து கொள்ளக்கூடாது. நம்முடைய தமிழ் மொழியிலும் அப்படிப்பட்ட இலக்கிய கூறுகள் இருக்கின்றன, பிற மொழிகளிலும் அப்படிப்பட்ட இலக்கிய கூறுகள் இருக்கின்றன. இது இந்த மொழிக்குரிய ஒரு தனி தன்மை, அது தனி நடை. அதனை மொழிபெயர்க்கிற பொழுது மிகவும் சிரமப்பட்டு அவர்கள் மொழிபெயர்த்து இந்த கருத்தினை சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இது சொல்ல வருகிற கருத்து என்ன? அதாவது இன்னொருவர் பாவத்தில் விழுவதற்கு நாம் இடலாக, நாம் துர்மாதிரியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்து மிக அழகாக சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்வு, நம்முடைய சாட்சியம், நம்முடைய சீடத்துவம், நம்முடைய சான்று பகர்தல் அது உண்மைக்குரியதாக நேர்மைக்குரியதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தினை மிகவும் அழகாக ஆண்டவர் சொல்லுகிறார். அதை நேர்மறையாக புரிந்து கொள்ளுதல் வேண்டும், இல்லையா? இந்த மார்க் நற்செய்தியுடைய குழுமம் இதை எப்படி புரிந்திருக்கும் அப்படின்னா, தொடக்கத்தில் அவங்க நம்பிக்கையில் வலுக்குறைந்தவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டாமா, அவர்களை எப்படி அவரோடு சேர்ந்து வழிநடப்பது என்ற ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய நிலையில் இருக்கலாம். ஸோ ஒரு வகையில் சீடர்கள் இயேசுவோடு இருக்கிறதுனால வலு பெற்றவர்களாக இருக்கிறாங்க, மற்றொரு வலு குறைந்தவர்களாக இருக்கிறாங்க நம்பிக்கையில், அவர்களையும் கூட்டி சேர்க்க வேண்டும். ஏன்னா அவர்களும் சின்னஞ்சிறியவர் என்ற ஒரு நிலையை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அந்த கடைசியில் முடிகிறப்ப நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது, நெருப்பும் அவியாது. இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை கெஹன்னா என்ற வார்த்தை. பழைய ஏற்பாட்டை பொறுத்தவரை அது நரபலி கொடுப்பதற்கான ஒரு இடமாக இருந்தது. அப்புறமேலு குப்பை மேடுகள் இருந்து இயேசு வாழ்ந்த சமயத்தில் அந்த பகுதி எல்லாமே ஒரு மாதிரி நெருப்பு மயமாகவே காட்சி அளிக்கும். அதனால் அது எல்லாம் இந்த மாதிரி தான் நம்மளுடைய கெஹன்னா நரகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மனப்பான்மை யூதர்கள் மத்தியில் இருந்தது. ஆக அப்படிப்பட்ட சின்னஞ்சிறியோருக்கு நான் பாவத்தில் விழச் செய்யக்கூடியவளாக இருக்கிறேன் என்றால் என்னுடைய வாழ்வு இப்படித்தான் முடியும். அதை இது என்னன்னா ஒரு 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 பயமுறுத்துவதற்காக சொல்லப்பட்டது கிடையாது. அந்த மாதிரி செய்யாம நிலை வாழ்வு பெறுகின்ற ஒரு சீடத்துவ வாழ்க்கை வாழ வேண்டும். அதான் நம்ம பிடிச்சிக்கணும். ஆனால் தந்தையர்கள் சொன்னது மாதிரி நம்ம லிட்டரலாக எடுத்துக்கிட்டோம்னா, அப்போ ஒரு கண்ணை பிடிங்கி போயிட்டோம்னா நான் மோட்சத்துக்கு போயிடுவேனா, ஒரு காலை வெட்டி போட்டோன்னா மோட்சத்துக்கு போயிடுவேனா? அது கிடையாது. அப்போ என்னுடைய பணி என்ன? நான் அந்த இடத்துக்கு போகாமல் இருக்கணும்னா என்னுடைய வாழ்க்கை மேம்பட வேண்டும். இந்த நரங்கிறது எப்படி புரிஞ்சுக்கன்னா, வாழ்க்கை ஒன்று யூஸ்லெஸ்ஸாக போயிடக்கூடாது. நம்ம செய்கிற வாழ்க்கையின் வாழ்கிற வாழ்க்கையுமே செய்கிற செயல்களுமே பயனுள்ளதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அழைப்பை விடுக்கிறதாகவும் நம்ம பார்க்குறோம். பயனற்ற காரியங்களில் நம்ம ஈடுபடாமல் பயனுள்ளதாக இருக்கும் பொழுது அது விண்ணகமாக மாறுகிறது. விண்ணகம்னா ஏதோ ஒரு இடம்லாம் இல்லை, நரகம்னா ஏதோ நெருப்புலாம் இல்லை. இது ஒரு கான்செப்டை நம்ம குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக 1-2 வார்த்தையை சொன்னோடனே அவங்க கடைசி வரை அதே வச்சுக்கிறாங்க. இல்லை,
இது நரகம் என்பது இடம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் திரு அவை மீண்டும் மீண்டும் சொல்லுது. அப்போ இந்த பகுதி ஃபாதர் சொன்ன மாதிரி இதை எப்படி புரிஞ்சுக்கணும் விவிலியத்துங்கிறதுக்கு ஒரு துணையாக இருக்கு. அதில் ஒரு விஷயம், நன்மையை செய்வோம், தீமையை அகற்றுவோம். அந்த தீமைங்கிறது தான் அடுத்தவங்களுக்கு இடரலாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். நற்செய்தி வாசகத்திற்கு மிக பொருத்தமான ஒரு முதல் வாசகத்தை திரு அவை நமக்கு எப்பொழுதுமே தேர்ந்தெடுத்து தருகிறது. பவுலடியார் இதை வேறு வார்த்தைகளில் குறிப்பிடுவார். பழைய ஏற்பாடு நமக்கு நிழலாக இருக்கிறது, புதிய ஏற்பாடு நிஜமாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய இந்த போதனைக்கு மிகவும் பொருத்தமான ஒரு பகுதியை இன்றைக்கு முதல் வாசகத்திலே நமக்கு தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறார்கள். எண்ணிக்கை நூல் 11ஆம் அதிகாரம் 25 முதல் 29 முடிய உள்ள வசனங்கள் இன்றைக்கு தரப்பட்டிருக்கின்றன. இங்கே ஆண்டவர் எவ்வாறு மற்றவர்கள் இயேசுவின் பெயரால் செய்கிற அந்த வல்ல செயலை தடுக்காதீர்கள் என்று அவர் சொல்லுகிறாரோ, அதை போல இங்கேயும் குறுகிய மனநிலையோடு மோசேயோடு உடன் இருக்கிற அவருடைய தளபதி ஒருவர் ஓடோடி வந்து, தலைவா நிப்பாட்டுங்க, வேண்டாம் என்று அவருடைய நல்ல செயலை தடுக்க முயற்சிக்கிறார். அப்பொழுது மோசே, அவரு புதிய ஏற்பாட்டுல இயேசுவை ஒரு நிறைவான மோசையாக பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு மோசே, அவர் அதை எவ்வாறு கையாண்டார் என்பது இன்றைய முதல் வாசல். இந்த எண்ணிக்கை நூலுடைய இந்த வாசக பகுதியில் சூழல் என்று பார்க்கும்போது மக்களுடைய முணுமுணுப்பு, அந்த முணுமுணுப்பால் தலைவர் சோர்ந்து போகிறார். இப்போது ஒரு பக்கம் முதல்ல மக்கள் தான் முணுமுணுத்து கடவுளுக்கு எதிராக செயல்பட்டாங்க. இங்கே ஒரு மக்கள் சரியாக ஒத்துழைக்காத போது தலைவருக்கும் ஒரு நெருக்கடி ஏற்படும், தலைவருடைய மனநிலையும் பாதிக்கப்படும் என்பதை நாம் பார்க்கிறோம். இதுக்கு முந்தைய பகுதியில் மோசே ஆண்டவரிடம் முறையிடுகிறார். உம் அடியானுக்கு ஏன் இந்த கேடு? நீர் எனக்கு கருணை காட்டாமல் இம்மக்கள் எல்லா பழுவையும் என்மேல் சுமத்தியது ஏன்? இம்மக்களை எல்லாம் நானா கருத்தரித்தேன், நானா இவர்களை பெற்றெடுத்தேன் என்று ஒரு தலைவருடைய ஒரு சோர்வை பார்க்கிறோம். அந்த சோர்வு நீங்குவதற்கான ஒரு மேலாண்மையியல் சார்ந்த ஒரு தீர்வாக நம்ம இதை பார்க்கிறோம். மேலாண்மையோடு சேர்ந்து ஒரு ஆன்மீக தீர்வு. ஏன்னா ஒரு பணியை மட்டும் அவர் பகிர்ந்து கொடுக்கல, மாறாக ஆவியை பகிர்ந்து கொடுக்கிறார். அப்போ மோசே கடவுளுடைய ஆவியால் நிரப்பப்பட்டவர், அந்த ஆவி மற்றவர்களுக்கு கொடுக்கப்படுவது. அப்போ ஆவியால் நிரப்பப்படுகிற ஒருவர் தான் தலைமைத்துவத்தை ஏற்க முடியும் என்பது நம்முடைய ஒரு முதல் எண்ணமாக இருக்கலாம். மக்கள் முணுமுணுக்கிறது ஒரு பக்கம், ஆனால் மோசேவே புலம்புகிறார் என்ற பொழுது அப்ப கடைசியில் முடியும் பொழுது இந்த வார்த்தை தொடர்ந்து 24 வசனம் தான். இந்த 23 வசனத்துல ஆண்டவர் மோசையிடம் கூறுகின்ற வார்த்தை, ஆண்டவரின் கை குறுகி விட்டதா? இப்போது எனது வார்த்தையின்படியே உங்களுக்கு நடக்குமா இல்லையா என்று பாருன்றார். அதன் பிறகுதான் நடக்கின்ற செயல்கள். அது நடக்கின்ற செயல்கள் ஆண்டவர் தன்னுடைய ஆவியவே கொடுக்கிறார். இன்னொன்று பகுதியில் பார்த்தோம்னா எல்லோருமே இறைவாக்கினர், எல்லோருமே இறைவாக்கினராக அழைக்கப்பட்டு இருக்கிறவர்கள். இதில் கரெக்டாக ஒரு 70 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இறைவாக்கு உரைக்கின்ற ஒரு ஆற்றலை கொடுக்கிறார். இங்கேயும் புதிய ஏற்பாடு நடக்கிற இன்னைக்கு வாசியின் நச்சியில் இருக்கிற பிரச்சனை தான். 2 பேர் வந்துகிட்டு இந்த கூட்டத்தில் இல்லை, எல்தாதும் மேதாதும் பாளையத்தில் இறைவாக்கு உரைக்கின்றனர் அப்படின்னு மோசே சொல்லுகின்ற பிறகு இயேசு அங்கே சொன்ன வார்த்தை, அவர்களை தடுக்க வேண்டாம். இவங்க வந்து சொல்றாங்க, மோசே அவர்களை தடுத்து நிறுத்தும் அப்படின்றாங்க. இப்போ மோசே சொல்லுகின்ற பதில் பாருங்களேன், என்னை முன்னிட்டு நீ பொறாமைப்படுகிறாயா? இங்க வார்த்தை தெளிவான வார்த்தை சொல்லிடுறாரு. அப்ப நீ என்ன பொறாமப்படுறியா? அடுத்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவாக்கினராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவி அளிப்பது எத்துணை சிறப்பு என்றார். ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார்னா அதுக்கு நான் யாரையா குறுக்கால் நிற்கிறதுக்கு? கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இது மிகப்பெரிய படிப்பினை. அப்போ ஆண்டவரால் நம்ம வாழ்கிற சமுதாயத்தில் ஏன் வேற்று மதத்தை சார்ந்தவர்கள் கூட சில நேரம் அந்த இறை வார்த்தையை பற்றி சொல்ல முடியும். அது நமக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினை. நம்ம பங்குல இருக்கவங்களா இருக்கலாம், இல்லை சமூகத்தில் இருக்கவங்களா இருக்கலாம். அந்த நேரத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்கின்ற பொழுது அவர்களையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்றால் நான் ஏன் பொறாமப்படணும்? அவர்கள் வழியாக இறையாட்சி பரவுகிறது என்றால் அதற்கு நாம் பெருமைதான் படணும். ஏன்னா நாம் செய்கின்ற செயலை இன்னொருவரும் செய்கிறார், ஏன் அதற்கு மேலாகவும் செய்கிறார் என்றால் அது ஆண்டவருடைய அழைத்தல். ஆண்டவர் அவர் வழியாக செய்கிறார் என்றால் தடுத்து நிறுத்த நான் யார்? கடவுளை நம்ம எப்படி பார்க்கணும்? கடவுள் நம்மளை எப்படி பார்க்குறாரு? கடவுள் இந்த உலகத்தை எதுக்கு படைச்சாரு? எல்லாரும் இறைவாக்கினர் ஆகும்படி. அதனால தான் திரு அவை ரொம்ப அழகாக சொல்லுது, திருமுழுக்கின் வழியாக அனைவரும் குருக்களே. அப்போ ஏதோ குருத்துவ பணி, அதை புனிதப்படுத்தும் பணி, அல்லது தலைமைத்துவ பணி, நற்செய்தி அறிவிப்பு பணி, இறைவாக்கு பணிங்கிறதெல்லாம் குறிப்பிட்டவங்களுக்கு இல்லை, அனைவருக்கும் புரியுது. யோவேலில் கூட வாசிக்கிறோம், சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வர அனைவருக்கும் ஆவியானவர் இறங்குகிறார். அதனால தான் திருமுழுக்கிலேயே தூய ஆவியானவர் வர்றாங்கிறோம். உறுதி பூசுதல் அப்படிங்கிற மாதிரி ஏதோ குறிப்பிட்ட வயசில் அப்படிலாம் இல்லை, எல்லாருக்கும். கடவுள் அனைவருக்கும் உரியவர். அப்போ நம்ம எல்லா இந்த பவுண்டரிஸை தாண்டணும் அப்படிங்கிறாங்களா, எல்லை கோட்டுகளை தாண்டியவர் கடவுள். நாம் கடவுளை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டோம்னா
நம்ம மனசு விசாலமா இருந்துச்சுன்னா அனைவரிலும் கடவுளை பார்க்க முடியும். கடவுளுடைய செயல் அவர்கள் வழியாக நமக்கு நல்லதாகலாம், நம் வழியாக பிறருக்கு நல்லதாகலாங்கிற ஒரு அற்புதமான ஒரு யூனிவர்சலிசம், உலகளாவிய ஒரு தத்துவம் வந்துட்டு மீண்டுமாக நமக்கு இந்த இடத்துல புரிய வைக்கிற மாதிரி இருக்கு. நற்செய்தி வாசகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நற்செய்தி வாசகத்தில் உள்ள ஒரு பிரச்சனை என்னென்னா ஆள் சார்ந்த பிரச்சனை. இவர் நம்மை சார்ந்தவரா அடுத்தவரை, இது ஒரு இடம் சார்ந்த பிரச்சனை. சந்திப்பு கூடாரத்தில் நிற்கிறவங்களா பாளையத்தில் நிற்கிறவங்களா அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஆண்டவருடைய தூய்மை என்பது சந்திப்பு கூடாரத்தை மட்டுமல்ல பாளையத்தையும் சென்றடையும் என்ற ஒரு நிலையில் அனைவருக்குமான அந்த தூய்மை வலியுறுத்தப்படுகிறது. ஒன்று. ரெண்டாவது, இதை வாசிப்பவர் எந்த ஒரு நிலையிலையுமே மற்றவருடைய பாகுபாடு படுத்தாமல், அதாவது அனைவரையும் இடம் சார்ந்த ஒரு நிலையிலும் ஆள் சார்ந்த நபையிலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பாடம் கற்பிக்கப்படுவதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இன்னும் பொதுநிலை வழியாக இறைவா குறைப்பவர்கள் நமக்கு இன்றைக்கு நிறைய ஆட்கள் தேவை. அதுதான் அவர்கள் உரைக்கிறார்கள் என்றால் நாம் அவர்களை வளர்க்க வேண்டும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், யாக்கோபு ஒரு புரட்சியாளர், ஒரு சீர்திருத்தவாதி. அவருடைய வார்த்தைகள் மிகவும் யதார்த்தமானவை, நடைமுறை சார்ந்தவை, நம்முடைய செயல்பாட்டுக்கு உகந்தவை, ஆனாலும் செயல்பாட்டில் இருக்கக்கூடிய தவறுகளை கண்டிக்கிறவை. இன்றைக்கு நாம் யாக்கோபு 2வது வாசகமாக எப்பொழுதும் இந்த நாட்களில் யாக்கோபை கொண்டிருக்கிறோம். கடைசி முறையாக இன்றைக்கு மிகவும் வேகமாக அவர் ஒரு அழகான செய்தியை நமக்கு சொல்லித் தருகிறார். செல்வர்களுக்கான எச்சரிக்கை பகுதியாக அது அமைகிறது. யாக்கோபு 5:1-6 முடிய உள்ள வசனங்கள் இன்றைய 2ஆம் வாசகம். இந்த பகுதி நம்ம ஒரு ஞான இலக்கிய பகுதியாக நம்ம பார்க்கலாம். எப்படி ஒரு செல்வம் கொண்டிருப்பது ஒரு தன்னிறைவுக்கு இட்டு செல்லும், தன்னிறைவு தற்சார்பாக மாறும்போது கடவுளிடம் இருக்கக்கூடிய அந்த சார்பு நிலையிலிருந்து நம்மை தள்ளிவிடும் என்பது முதல் எச்சரிக்கையாக இருக்கிறது. தவறான வழியில் நம்முடைய செல்வத்தை பயன்படுத்தி விடக்கூடாது. ஒருவேளை அது கூட சிறியோருக்கு ஒரு பாவத்தில் விழச் செய்வதற்கு ஒரு காரணியா இருக்குமோ என்பதற்காக இந்த வாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா நான் தெரியல. நான் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேனா, ஆண்டவர் என் வாழ்வில் முக்கியத்துவம் இருந்துச்சுன்னா நான் பிறர் மேல பொறாமைப்பட மாட்டேன், சகிப்புத்தன்மை இருக்கும், பிறரை பாவத்தில் விழச் செய்ய மாட்டேன், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம் வரும் என்பதை மையப்படுத்துவதாக நான் பார்க்கிறேன். ஒரு அறநெறியும் தாண்டி ஒரு சமூக நீதியும் இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. ரொம்ப அற்புதமா அழகா லிட்டரலா இருக்கு. உங்கள் வயலில் அறுவடை செய்த வேலையாட்களுக்குரிய கூலியை பிடித்து கொண்டீர்கள், அவர்களுடைய கூக்குரல் படைகளின் ஆண்டவருடைய செவிக்கு எட்டியது. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டிலேருந்து நம்ம பார்க்குறோம். இது 2 விஷயம். ஒரு பக்கம் கண்ணீரோடு கஷ்டத்தோடு இருக்கிறவங்களுடைய கூக்குரலை கடவுள் கேட்கிறார், இன்னொரு பக்கம் அநீதி செய்யாத உண்மையான கிறிஸ்தவராக உண்மையான நல்ல மனிதராக நம்ம வாழணும்னு முதல் நம்மளுடைய நற்செய்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு அறநெறி மாதிரி இருந்தது. இங்கே ஒரு சமூக நீதியோட இணைந்து முடிகிற மாதிரி நம்ம முழுமையான மனித வாழ்க்கை எப்படி வாழலாங்கிறதெல்லாம் இந்த வாசகங்களை எல்லாம் நல்லா படித்து நம்ம வாழ்க்கையை மாற்றினாவே சூப்பர். முதலாவதாக நாம் ஒரு பரந்துபட்ட கண்ணோட்டத்தில் இருக்க வேண்டும். குறுகிய மனப்பான்மையை நாம் தவிர்க்க வேண்டும். 2வது, மற்றவர்களை பாவத்தில் இடறிவிழச் செய்யாத நிலையிலே நாம் சார்ந்து பகர வேண்டும். நம்முடைய வாழ்வு ஒரு உண்மையான சீடத்துவ வாழ்வாக இருக்க வேண்டும். அந்த பரந்துபட்ட கண்ணோட்டத்திலே நம்முடைய உள்ளத்தில் பொறாமை இருக்கக்கூடாது. அனைவரும் இறைவாக்கினர், கடவுள் அப்படித்தான் விரும்புகிறார் என்பதனை நாம் உள்ளத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும். மேலும் நம்முடைய செல்வத்தினாலும் நாம் சார்ந்து பகர வேண்டும். நாம் நம்முடைய செல்வத்தை வைத்து வாழ்வு வந்துவிடும் என்று நினைக்கக்கூடாது. நிலை வாழ்வை நினைத்து இருப்பதை பிறரோடு பகிர்ந்து உண்மை சீடராக வாழ வேண்டும் என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு அழகுபட அறிவுறுத்தின. ஆண்டவருக்கு உகந்த சீடர்களாய் நாம் பயிற்சி பெறுவோம், அதை வாழ்ந்து காட்டுவோம். அன்புமிக்கவர்களே, வாழ்வு தரும் இறை வார்த்தை என்னும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.